எப்படி? எதை போல சூடு? ஒரு ஓமை சொல்றாரு. சிவபெருமான் திரிபுரங்களை எரித்தான். திரிபுரங்களை எப்படி எரித்தான்? நெற்றிக் கண்ணாலே எரித்தான். நெற்றிக்கண் கனல் உமிழ்கண். சூரிய சந்திர அக்னி என்ற 3 கண்கள் சிவபெருமானுக்கு. சூரியனே சூடு, நெருப்பு அதை காட்டிலும் சூடு. முக்கணான் மூ எயிலும் உடன்று அழித்த முகம் போல ஒன்கதிர் திருதலின். சூரிய கண்ணை போல அந்த பாலினத்தில் சூரியன் தெரியாது, அந்த நெருப்பு கண்ணு போல சூரியன் தெரியும். அவ்வளவு காய்ச்சற்பாடு அதிகமானதுன்னு எடுத்தெடுப்புல முதல் பாட்டிலேயே பாலை நிலத்தை அவர் வர்ணிக்கிறது கொடிகட்டி பறக்கிற வர்ணனைன்னு சொல்லலாம். முன்ன சொன்னது போல நாடு வறண்டிருந்தால் மனிதன் கெட்டு போவான். மனிதன்ல கெட்ட குணங்கள், அடுத்தவன் பணத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவர்கள் செல்வத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது, எல்லா மக்களையும் ஏமாற்றி அவங்க சொத்தெல்லாம் தன்னுடைய சொத்தாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் என்ன உணர்வு? பெரிய மனுஷன் உணர்வு அல்லன்னு தெரியுது. அப்ப எந்த மனுஷன் உணர்வு அதுன்னு? அது பாலையினுடைய கொலைகாரன் உணர்வு. பாலை நிலத்திலே இருக்கிற கொலைகாரனுடைய உணர்வு அது. என்ன, 10 ரூபாய் நான் இழந்திருக்கிறேன், யாரோ எடுத்துட்டான். எடுத்தவன் 10 ரூபாயில சந்தோஷப்படுறத பற்றி நீங்க யோசிக்காதீங்க. அந்த 10 ரூபாய் இழந்த நான் என்ன துக்கத்தில் இருப்பேன்னு யோசிங்க. இந்த துக்கங்களுடைய சேர்க்கை, எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் ஒருத்தனுக்கு சந்தோஷம் மட்டும் வந்துடாது, அது கடவுள் கொடுக்கிற வரம். சிவாஜா ரொம்ப அற்புதமா ஒரு கதை சொல்லுவார் அதுக்கு. அந்த 1 ரூபா அந்த காலத்துல பெரிய காசு இல்ல, சிவாஜா காலத்துல 1 ரூபாங்கிறது பெரிய காசு. இப்ப பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டாங்க. 1 ரூபா கட்டு பேங்க்ல ஒருத்தன் புதுசா எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே வந்தான். ஒரு சந்து செடி கொடிகள் இருக்கிற இடம் தாண்டி அவன் வீட்டுக்கு போகணும். இங்கே தவறி விட்டான். ஆனா கீழே விழுந்தது தெரியாம அவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த வழியால அடுத்த ஒருத்தன் வந்தான். அந்த 1 ரூபா கட்டு ஒட்டுறாப்புல இருக்கும். மேல் தாள் 1ஆம் நம்பர் உள்ள தாள் பிரிஞ்சு போய் காத்துல ஒரு செடி மேல அப்படி நின்னுதான். இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு போறான். பார்த்துட்டு இல்லை, செடியில பழங்காய்ச்சி மரம் மாட்டா இருக்கு, 1 ரூபா காய்ச்சி இருக்க அப்படி எடுத்துட்டு இருந்தான். அந்த 1 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடலாம். அன்னைக்கு 60கள் எல்லாம் 1 ரூபா தான் ஒரு மனிதனுடைய ஒரு நாள் செலவு. 1 ரூபாய்க்கு நல்லா சாப்பிடலாம். ஆத்ம திருப்தியோடு நல்லா சாப்பிட்டு வாழ்க அந்த 1 ரூபா வச்சவா, வாழ்க அந்த 1 ரூபா வச்சவான்னு சந்தோஷப்பட்டு. அந்த 1 ரூபா அவருக்கு சுகத்தை கொடுத்தது. அடுத்த ஒருத்தவன் வந்தான். அவன் குறிஞ்சிக்கிட்டே பார்த்துட்டு போறவன். குறிஞ்சி பார்த்துட்டே போறான். ஒரு கட்டே கிடக்கு, காசு கட்டே கிடக்கு. டக்குன்னு போய் அந்த காசு கட்டை எடுத்தான். பார்த்தா அதுல 2ஆம் நம்பர்ல இருந்து தான் தொடங்குது. ஒரு கட்டுன்னு இருந்தா 1ல இருந்து தான் நம்பர் தொடங்கணும், 2ல இருந்து தான் தொடங்குது. அதனால இந்த ஒரு மேல் தாள் எங்கேயோ இந்த ஏரியாவில் தான் இருக்கணும். நாள் பூரா தேடுறான் அந்த 99 வச்சு. நிம்மதியாக இல்லை, வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் 99. 1 ரூபா போயிடுச்சு, 1 ரூபா போயிடுச்சு. ஆக இரவு பூரா அவளுக்கு தூக்கம் வரல. இன்னும் போய் இவள் சம்பாதிச்சு அந்த 1 ரூபாய் அவன் இழந்துட்டது போல துக்கத்தை தான் கொடுத்தது. 99 1 ரூபா சந்தோஷத்தை கொடுத்தது. பணத்தினுடைய குவான்டிட்டி அதனுடைய அளவை பொறுத்தல்ல, அது நமக்கு கொடுக்கிற இன்பம் என்பது நம்முடைய மனோபாவத்தை பொறுத்தது தான். பாலை நிலத்தில் அந்த வறட்சியான சிந்தனை அவர்களுக்கு ஏன் வருகிறது? சோத்துக்கு இல்ல. என்ன இருக்கு? என்ன காய்க்கிற மரத்துல? என்ன செடி கொடிகள் இருக்கு? ஒண்ணும் இல்லைன்னா தண்ணி குடிச்சு வாழலாம்னா தண்ணி எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப இந்த வறட்சி இருக்கிறதே, இதுதான் அவனை கொலைகாரன்.
உச்சபட்சமாக முதல்ல திருடனாக்கும், திருடனை கொலைக்காரனாக்கும், கொலைக்காரனை கொலைகாரனாக்கும், கொலைகாரனை கூலிப்படை கொலைகாரனாக்கும். இருக்கா அவங்க சங்க இலக்கியத்துலன்னா அவன் இருக்கு. கூலிப்படை கொலைகாரனா என்ன தேவையில்லை, அவனுக்கு இவனுக்கும் விரோதம் கிடையாது, ஆனா கொள்ளுடுவான். அதை போலதான் கொள்வாங்க. அங்க கொல்லும் பொருள் இலர் ஆயினும் அப்படியே இந்த காஞ்ச மரத்துக்கு பின்னாடியே நின்றுட்டு இருப்பாங்களாம். பாலை நிலம் தெரியாம அதை கடந்துதான் போயாகணும்னு ஒருத்தன் வருவான். பைய பார்ப்பான், பையில சோத்து முட்டை இருக்கும்ல, அந்த காலில் எல்லாம் கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு தானே வருவான். அந்த சோத்து முட்டைக்கு தான் அவன் முட்டை போடுது. ஓங்கி ஒரு அரை விடுவான், அந்த சோத்து முட்டையை பிடிக்கி திருடுவாங்க. அவன் பட்னியோட போவான். இல்லை பட்னி பசிட்டாங்காம அவன் ஓரத்தில் போய் ஒரு பாலை நிலத்தின் உச்சத்தில் செத்து தொலைவான். ஒரு பையன் இல்லாத என்ன போல ஒரு ஆள் போகலாம். இந்த பார்த்தாங்க, சோத்து முடை கூட கட்டிட்டு வர்றதுக்கு துப்பு இல்லை, அவன் நல்லா அரைஞ்சு அனுப்பிச்சிருவோன்னு நினைக்கல. கொல்லும் பொருள் இலர் ஆயின், ஏண்டா கொண்டு வரல, பெட்ரா என்ன கொண்டு வராது ஒரு குற்றமா, வெட்டுறான்னா இல்ல இல்ல, வெட்டுனா இந்த தலையை மட்டும் வெட்டிட்டோம்னு வச்சுங்க, உடம்பு கொஞ்ச நேரம் கூத்தாடும். அதையாவது வேடிக்கை வைப்போம். பசிக்கு தான் சோறு இல்லைன்னாலும் ஒரு டான்ஸாவது பார்ப்போம். ஒரு மனித உயிர் அவருக்கு ஒரு வேடிக்கை பொருளாச்சு. தான் பாரதிதாசன் பாடுவார், கொலை செய்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, மக்களுக்கோ உயிரில் வாதை. ராஜாக்களுக்கு இதை போல கொலைகாரர்களுக்கு வேணா ஒருத்தனை அழிக்கிறதுங்கிறது பொழுதுபோக்கும் சிறிய கதை. ஆனா இவன் அனுபவிக்கிறவனுக்கு தெரியும் உயிரின் வாதை. கொள்ளும் பொருளிலர் ஆயினும் பம்பலர் தொல்லுனர் காண்பார், தொடர்ந்து உயிர் வப்பலின், தினமும் கொலை பண்றான். அதனால என்ன ஆச்சுனா, புல்லும் வழங்கா மேல பறவையாவது பறந்து போமான்னு, இல்ல இல்ல நம்மளும் அந்த பக்கம் தாண்டி போனோம்னா நம்மளையும் கொண்டுடுவான்னு அது போகாதான். வேடர்கள் இருக்காங்க, பறவைகளை சாப்பிட்றவங்க இருக்காங்க. சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னா ஒரு புறா கூட்டமே போகுது, அதுல ஒரு 2000 புறா 3000 புறா போகுதுன்னா 2000 புறாவையும் பிடிச்சி சாப்பிட்றது இல்லை. கடல்ல மீன் பிடிக்கிறவ வலைஞன் இருக்கிறான்னா கடல்ல இருக்கிற மீனை பூரா வடிச்சு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்துடுறது இல்லை, சிலவற்றை தான் பிடிக்கிறான். பறவைகள் போகும், எதுல 1-2 அம்பு போட்டு அவன் கொண்டான்னா போகத்தான் போகும். ஆனா பறவைகள் போறது போயிட்டாங்க. ஒரு உயிரை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக விட மாட்டேங்கிறாங்க. நாமும் போகக்கூடாதுன்னு வானத்துல பறவைகள் கூட பறக்க இல்லை என்று பாடுகிறான்னு சொன்னா, அந்த பாலை உணர்வை, பாலை வறுமையை, பாலை வறட்சியை அப்படி காட்டுறாங்க. திருவள்ளுவர் அதுக்குன்னு ஒரு சொல்ல சொன்னான், பாலைக்காக சொல்லல. ஏழை என்பதற்கு 3 சொற்கள் உண்டு தமிழ்ல. ஏழை என்பது ரொம்ப பிற்காலத்து சொல். ஏழை என்பதற்கு பழைய காலத்து பொருள் பெண்ணுன்னு அர்த்தம். ஏழை மடமானி, ஏழை என்பதற்கு பெண்ணுன்னு அர்த்தம். ரொம்ப பின்னாடி தான் ஏழைன்னு வந்துடுச்சு. பிச்சைக்கார ஐயா நான் ஏழைங்கிறேன், இல்லையா நீ ஆம்பளை தானே, நம்ம தமிழ் படிச்ச பத்தி அதை விட்டு காட்டினோம்னா நீ பிச்சை போடாட்டியும் பரவாயில்ல, உன் வீட்டுக்கு இந்த பக்கம் வரவே மாட்டேப்பான். ஏழை பெண். வரியார், அற்றார், இலர் 3 வார்த்தையை திருவள்ளுவர் சொல்லிட்டு. இலர் பலராகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோராது. ஏண்டா இல்லாதவங்கிற நாட்டில் அதிகமா இருக்கான், தவம் பண்ணுவது இல்லை. எல்லாருமா காட்டுக்கு போய் தவம், காட்டுக்குன்னு உன்னை யார் வார்த்தையை சேர்த்து சொன்னது? தவம் என்பது நமக்கு குறிப்பிட்டிருக்கிற செய்திகளை நேரத்துக்கு செய்து முடிப்பது என்பதுதான் தவம். ஒரு குடும்பத்தினுடைய தவம் என்ன? கொண்டாட்டி பிள்ளைக்குட்டியில பார்த்துக்கிறது, அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிறது, அதான் தவம். அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டதை ஒழுங்கா செய்யறதுக்கு பேர் தான் தவம். அதுக்கு போய் மூக்க பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறதுன்னு அர்த்தமே கிடையாது. இலர் பலராகிய காரணம் நோற்பார், சிலர் நோலாதார் பலர். அடுத்தது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகையினர். வரியார் என்ற வார்த்தை,
தர்மங்கிறது கோயிலுக்கு தர்மம் பண்ணுன்னு வருவான். எப்படி வருவான்னா, அது 40 லட்சம் காரில் வருவான் கோயிலுக்கு தர்மம் பண்ணுங்கன்னு. அவன்கிட்ட போய் 5 எழுத கொடுக்க முடியாது. அவன் வந்த காருக்கு தகுந்தாப்புலையாவது 50,000 60,000 கொடுத்து தொலையணும். அதுக்காக தான் அவன் வாடகை கார் எடுத்துட்டு வந்தது. அது வேற விஷயம். அவனே என்ன பண்ணுவாங்க, இந்த டொனேஷன் நோட்டில் எடுத்த உடனே 50,000 1 லட்சம் போட்டு வச்சிருவான். அதெல்லாம் வந்துதான் ஜோபில் இருக்கெல்லாம் கேட்க போகிறோம், மேலே போட்டு வச்சிருவோம். அதெல்லாம் அறம் அல்ல. கோயிலுக்கோ மற்றதுக்கோ செய்யணும்னா தர்ம நிறுவனங்களாக இருக்கிற இடத்துல செய்வதுதான் தர்மமே தவிர தனிப்பட்ட 4 பேர் வந்து கேட்டா கொடுக்கறது தர்மம் அல்ல. அவன் செய்யறது கொள்ள, நீங்க பண்றது ஏமாளித்தனம். வரியார்கொன்று ஈவதே ஈகை, அவ்வளவு தெளிவா சொன்னாரு. அவன் வறியவனாயிருந்தால் அவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. இன்னொன்னு சொன்னாரு, அற்றார்னு. அவன் தான் பாலியல் தாள். அற்றார்னு சொன்னா, நான் மைசூர் பாக்கு சாப்பிட்டு ஒரு 6 மாசம் ஆச்சு சார், டயபெட்டிக்கா இருக்கும். அவளை போய் மைசூர் பாக்கு சாப்பிடாத வரியவன் சொல்ல முடியும். அற்றார்னு சொன்னா, பிறவி தொடக்கத்திலிருந்தே அவன் பார்த்ததில்லை. அவனுக்கும் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க, இல்லாமல் அவன் வர முடியும். அப்பா அம்மா இருந்தாங்க. என்னன்னா, அந்த குசேலருடைய பிள்ளைகளா கொடுத்தாப்புல கஞ்சி கூழ் கொடுப்பாங்க. அப்படிதான் இவன் வளர்த்தான். ஒரு மகவு கழித்திடும் போது ஒரு மகவு கை நீட்டும். அத்தனை பிள்ளை, நட்சத்திரத்துக்கு ஒரு பிள்ளை இல்லை குசேலருக்கு. ஒரு பிள்ளைக்கு கையில தான் கொடுப்பாங்க. அது எத்தனை பேருக்கு பாத்திரம் வாங்குறதுக்கு ஏது காசு அவங்களுக்கு? கையில தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கரண்டி ஒவ்வொருத்தருக்கு. அவர் புல்லரிசியை நகத்தினாலே எடுத்துட்டு வருவார். அதை கூழ் வச்சு ஆக்கி கொடுப்பாங்க. சுசீலைன்னு அந்த அம்மாவுக்கு பேர். அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க அம்மா. யாரும் அந்த சுசீலைன்னு பேர் வச்சுட்டா மூஞ்ச பார்த்தோன்னே நமக்கு தரிசனம் தெரியும். பேர் வைக்காது. அப்படி நினைக்க விடாது. கஷ்டப்படுவான் அருளாலே பெரிய பணக்காரியானவள்னு அப்படி நினைச்சிச்சு. அவ்வளவு ஒரு முறையில் வளர்ந்தவன். அது சோறு, அதில் சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு நெய் ஊற்றி, அது என்னங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே அம்மா. பார்த்ததே இல்லை. இவன் பேர் அற்றார்னு பேர். உணவையோ சுகத்தையோ பார்த்ததே கிடையாது. ஒரு கஞ்ச கூழோ ஒரு வேளைக்கு என்றைக்கோ. அற்றார். அற்றார்க்கு ஒன்று ஆற்றுதல்னு சொன்னார். அது ஈகை அல்ல. ஆற்றுதல் என்பது கடமை. அப்படிப்பட்ட ஒருவன் உன் கண்ணுக்கு பட்டுட்டா அவனுக்கு கொடுத்தே தீர வேண்டும். நீ மனித ஜென்மம் எடுத்தவனுடைய கடமைன்னு எழுது. இந்த 3 வித்தியாசம் திருவள்ளுவர் வேறுபாடு படுத்தி இருக்கிறது ரொம்ப பேர் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதில் இவர்கள் அந்த அற்றார் என்ற நிலையில் உள்ளவர்கள் தான் பாலியல். அதனால அவங்கள ரொம்ப குறை சொல்ல முடியாது. இன்னொரு நிகழ்ச்சி பாலைப்பாடிய பெருங்கெடுக்க சொல்றாரு. அம்மா, நான் ஊருக்கு போறேன். திருமணம் ஆன கணவன் மனைவிட்ட சொல்றான், ஊருக்கு போறேன், ஒரு வருஷம் ஆகும் வர்றதுக்கு. எந்த வழியில் போறீங்கன்னு. அந்த போனோன்னா ஒரு 100 மைல் தாண்டினோன்னா ஒரு இடத்துல ஒரு பாலை நிலம் இருக்கு. அங்கே ஒரு 150 மைல் தாண்டினோம்னா அதுக்கப்புறம் ஒரு மலை. அந்த மலையை தாண்டி இறங்கினோம்னா நான் போகிற ஊர். பார்த்தா இந்த பாலை நிலம் இருக்கா நடுவில். ஆமா. அதில் நீங்கள் போறீங்களான்னு. ஆமாம். உங்களை விட மாட்டேன். ஒன்று செய்ய, சமரசம் பேசிக்கோ, நானும் வரேன். 2 பேரும் போறதுன்னா போறேன். ஐயோ உனக்கு தாங்காது. உள்ளீர் வரப்ப புலர்வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்று அருந்துயிரம் கண்ணீரால் நனைக்கும் காடது என்றீரே. இந்த காடு தண்ணி கிடைக்காத காடு. உள்ளீர் வரப்ப இந்த தொண்டைக்கும் கீழே இருக்கிற தண்ணி கூட வறண்டு போய் வெறும் வறட்சியாவே கடைசி வரைக்கும் இருக்கும். தண்ணீர் கிடைக்காது. எச்சில் வந்ததான